ராம்குமார். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். ஐ காஃபிங்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தோம். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 450க்கு மேலே சுகர் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா காலில் புண்ணு இருக்குது, புண்ணு ஆறலை, சுகர் வந்து 450க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு போயிடும், அந்தளவுக்கு கால் புண்ணு இருக்குது. ஸோ மாத்திரை தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்க வந்து செக் பண்ணிங்க அப்படின்ட்டாங்க. பட் நான் நம்ம கம்பெனியோட ஐ காஃபி பிளாக் கொடுத்து ஒரு பாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா காலில் இந்த புண்ணெலாம் சுத்தமாக ஆறிடுச்சு. அடுத்த பாக்ஸ் எடுக்கக்குள்ள சுகர் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ அம்மாவுக்கு வந்து ஐ காஃபி க்ரீமர் கொடுத்து அவங்க தொடர்ந்து எடுத்து வந்துருக்காங்க. ஸோ நம்ம ஐ காஃபி மூலிமா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஐ காஃபி. தேங்க்யூ. ஐ காஃபியின் நன்மைகள்: இரத்தத்தில் சர்க்கரை அளவை இயற்கை முறையில் கட்டுப்படுத்துகிறது. சர்க்கரை நோயினால் உண்டான புண்களை குணமாக்க உதவுகிறது. சர்க்கரை நோய்க்கு உடனடி தீர்வு. மன அழுத்தத்தை குறைக்கிறது. கண் பார்வை திறன் அதிகரிக்கும். சேஞ்ச் யுவர் காஃபி அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். வணக்கம். என்னுடைய பெயர் எம். எட்வர்ட் இன்பராஜ். நான் கும்பகோணத்தில் வசித்து வருகிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு எனக்கு ஒரு சாலை விபத்து ஏற்பட்டது. அந்த சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது இரத்த சோதனை செய்யும் பொழுது இரத்த சர்க்கரை அளவு 600 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது. மருத்துவர்கள் எனக்கு ஆப்ரேஷன் நல்லா செய்து முடித்துவிட்டு மெட்ஃபார்மின், கிளைசிக்ளைஸ்மேட் இந்த மருந்துகளை எனக்கு சாப்பிட சொன்னார்கள். நான் 2019லேருந்து சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். எனக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக இருந்தது. ஆங்கில மருத்துவத்தில் வந்து எவ்வளோ சைடு எஃபெக்ட் வரும் என்று எனக்கு தெரியும். அப்பொழுது தற்செயலாக ஃபேஸ்புக்கிலே ஐ காஃபியை பற்றி நான் பார்த்தேன். அதில் சில அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள். உடனே கோவையை சேர்ந்த அசோக்குமார் என்ற நண்பரிடம் அவர் நம்பருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு என்னுடைய நிலைமையை எடுத்துரைத்தேன். அவர் உடனே கவலைப்படாதீர்கள், இந்த ஐ காஃபியை நீங்கள் வாங்கி தினந்தோறும் காலையில் ஒரு பாக்கெட்டு, இரவு ஒரு பாக்கெட் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக கொதிக்கிற வெந்நீரில் போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அவருடைய அறிவுரை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் அந்த காஃபியை ஆன்லைனில் வரவழைத்து இதை சாப்பிட்டேன். இப்பொழுது எனக்கு சர்க்கரை அளவு மிகவும் குறைந்திருக்கிறது. உடல் நன்றாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. கால்களில், பாதங்களில் வலி, எரிச்சல் இவைகள் முழுவதுமாக நீங்கிவிட்டது. பிறகு என்னுடைய அந்தரங்க உறுப்புகளில் சில நேரங்களில் வெடிப்பு மாதிரி வரும். இவைகள் அனைத்தும் இந்த ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து எந்த வெடிப்பும் என்னுடைய இதில் இல்லை. சுகமாக இருக்கிறேன். இந்த காஃபி எனக்கு அறிமுகப்படுத்திய அசோக்குமார் சாருக்கும் ஐ காஃபிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் என்னங்க? சீனிவாசன். சரிங்க. இந்த காஃபி பவுடர் வந்து யாருங்க உங்களுக்கு கொடுத்தது? எங்கள் பையன் தான். சரிங்க. இது என்ன பிரச்சனைக்காக இந்த காஃபி நீங்கள் சாப்பிட்றீங்க? சுகருக்கும் யூரின் பிரச்சனைக்காக தான். சரிங்க. எவ்வளோ காலமாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி பிரச்சனை இருக்குது? அது 2 வருஷமா இருக்குது. சரிங்க. இந்த 2 வருஷமா நீங்கள் என்ன மருந்து மாத்திரைகள்லாம் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? மாத்திரை சாப்பிட்டு காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்டு. சரிங்க. ஒரு மாசத்துல மருந்து மாத்திரைகளுக்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? 5000 ரூபாய் வரைக்கும் செலவு. 5000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்கீங்க. ஓ, இப்போ இந்த காஃபி எவ்வளவு காலமா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்ப இது 5 மாசமா சாப்பிட்டு. 5 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ இந்த காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க என்ன முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியுது? அதுக்கு முன்னாடி வந்து 450 இருந்ததுங்க. இப்போ வந்து 160 தான் வருது. ஓ, முன்னாடி இந்த காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 450 இருந்தது. இப்போ இந்த காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒரு 160ல இருக்கு இந்த 5 மாசத்துல. ஓ, சரி. இப்போ ஏதாவது மருந்து மாத்திரைகள்லாம் ஏதாவது இல்ல, பல மாத்திரைகள் எடுத்துக்கணும். எதுவுமே எடுத்துக்கல. ஓ, வெறும் இந்த காஃபி மட்டும் தான் சாப்பிடுறீங்க? மட்டும் தான் குடிச்சிட்டு. சரி சரி. எல்லோருக்கும் வணக்கம்.
நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது சேலத்தில் பூலாவரிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய காஃபியை சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ரிசல்ட் எடுத்திருக்காரு. அதை நம்ம அவரே என்னன்னு சொல்லுவார், அதை நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கங்க, என் பேர் சக்திவேலு. நான் இங்கே சேலத்துக்கு பக்கத்தில் பூலாவரிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ரொம்ப நாளாக சுகரில் ரொம்பமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் சுகர்னால் போன வருஷம் தான் இறந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ ஒரு டைம் மயக்கம் போட்டு விழுந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப 487 இருந்துச்சு சுகரு. அப்போ வந்து நான் ரொம்ப பயந்தேன். அப்பா அம்மா இப்போ தான் இறந்தாங்க, அவங்களும் சுகரில் தான் இறந்தாங்க, நமக்கு இவ்வளோ அதிக சுகர் இருக்கே அப்படிங்கிறப்ப இன்சுலின் போட்டு குறைச்சிட்டு நீங்கள் கண்டினியூவாக இன்சுலின் போடணும்னு சொல்கிறப்ப நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் ஒரு 3 வேளையுமே மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். 3 வேளையும் அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்சுலின் போட சொல்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுவுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்கிறப்ப என் நண்பர் ஒருத்தர் மூலிமா எனக்கு இந்த காஃபி கிடைச்சி. இந்த ஐ காஃபின்னு சொன்னோன்னா நான் 3 மாத்திரை எடுக்கிறோம், இன்சுலின் போட்டு குறைக்கிறோம், இந்த காஃபி நம்மளை சரி பண்ணுமா அப்படின்னு ரொம்ப தப்பாக நினச்சி தயக்கத்தோடு வாங்கினேன். என் ஒய்ஃப்லாம் வற்புறுத்தி ஏதோ சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் நிறைய தொந்தரவு இருக்கும், 7-8 தொந்தரவுலாம் இருக்கும். சுகர்னு வந்துட்டால் 7-8 தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த காஃபி எடுக்க ஆரம்பித்தோன்னு 20-25 நாளில் முதல்ல எனக்கு குணமானதே பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல், நைட்டு பகல் எந்நேரமும் அந்த கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஃபஸ்ட்டு குணமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் சோர்ந்த மாதிரியே இருப்பேன். அந்த சோர்ந்த மாதிரியே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு, உடல் சுறுசுறுப்பாச்சு. இந்த காஃபி குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலையில் ஒரு 4 மணி நேரத்துக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியாக டாக்டருங்ககிட்டலாம் போய் செக் பண்ணுறப்ப எப்படி இப்படிங்கிறீங்க, வாக்கிங் நிறையா போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் இதை சொல்லவே இல்லை, சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறம் இதுன்ட்டேன். நான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தேன் 12 வருஷமா. அதை கழட்டி அணிஞ்சுட்டு நான் ஆக்டிங் டிரைவிங்லாம் போவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் நைட் வண்டி ஓட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாத ஓட்ட முடியுது. கண்ணாடி நான் தொட்டே 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சுகர் லெவல் ஒரு 142 147 இந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஒரு 3 மாதமா இப்போ 3 மாதத்துல மாத்திரை நிறுத்தினேன். இப்போ ஒரு 2.5 மாதமா மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது, கண்ணாடி கிடையாது. இந்த மாதிரி உடனடியாக எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து என்னுடைய 10 வருஷ வாழ்க்கையை இந்த காஃபி திருப்பி கொடுத்துக்குது. அதுக்காக இந்த காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கொடுத்த என் நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.